Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். 6 நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு காலையில் லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் ஹாப்பி அப்டேட் அப்படின்னா இதுதான். ஆனாலும் இதில் ஒரு சங்கடமான ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் இது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 2024 வராது, 2025 அல்லது 2026 அந்த ஆண்டுகளில் தான் நம்ம இந்த 6 மெடிக்கல் காலேஜஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் புதிதாக 6 மருத்துவக் கல்லூரிகள் அமைகிறது. தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. என்எம்சி மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி, பெரம்பலூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை இந்த 6 மாவட்டத்தில் தான் நமக்கு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைய இருக்கு. இதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சன் நியூஸ், இது தந்தி டிவியில் வந்திருக்கக்கூடிய நியூஸு, சன் நியூஸ்லேயும் இதே அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் புதிதாக 6 மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி. மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் முதற்கட்டமாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட உள்ளதாக தகவல். பெரம்பலூர், அரக்கோணம், ராணிப்பேட்டையில் 2வது கட்டமாக புதிய கல்லூரிகளை கட்ட திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதற்கட்டம் அப்படின்னா நமக்கு 2025 மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி இந்த 3 கல்லூரிகளும் அரசு மருத்துவக் கல்லூரிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2026க்கு அப்புறம் இல்லை 6ல் நமக்கு பெரம்பலூர், அரக்கோணம், ராணிப்பேட்டையில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ எத்தனை சீட்ஸ் நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒவ்வொரு கல்லூரிக்கும் 100லேருந்து மினிமம் 100, மேக்ஸிமம் 150 சீட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ 6 கல்லூரிகள் அப்படிங்கிறப்போ மினிமமாக வச்சுக்கிட்டா கூட 600 சீட்டு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதிகபட்சமாக வச்சுக்கிட்டா 900 சீட்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ 600லேருந்து 900 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸு தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகும் 2025, 2026 ஆண்டுகளில். அதன் பிறகு ஆல்ரெடி இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் 100 சீட்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு நம்ம தமிழ்நாடு மருத்துவத்துறையில் இருந்து, தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் இருந்து அவங்க வந்து என்எம்சி கிட்ட பர்மிஷன் கேட்டு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது நமக்கு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் தான் அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி நமக்கு ஹாப்பியான நியூஸ், மருத்துவ படிப்பு சார்ந்த ஒரு சந்தோஷமான நியூஸ். ஆனாலும் நான் சொன்ன மாதிரி 2024 இந்த வருஷம் அட்மிஷனுக்கு இந்த 6 கல்லூரிகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. முதற்கட்டமானு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி, இது 2025 வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 2வது கட்டமாக பெரம்பலூர், அரக்கோணம், ராணிப்பேட்டைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது 2வது கட்டமானு சொன்னது வந்து 2026க்குள்ளே பூர்த்தி அடைஞ்சு நமக்கு அட்மிஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.